என்னோட வாழ்க்கை ஒரு கட்டத்துல வந்து அப்படியே நின்றுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், எப்படி என் வாழ்க்கையை மாத்தணும்னே தெரியல. இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, லெட்ஸ் சி. இப்போ அழுக்கு தண்ணி இருக்கிற ஒரு கிளாஸ்ல சுத்தமான தண்ணீரை நிரப்பணும் அப்படின்னா, அந்த அழுக்கு தண்ணியை ஃபர்ஸ்ட் வெளியேற்றணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி நம்மளோட லைஃப்லயும் ஒரு புது பாசிட்டிவ் சேஞ்ச் வரணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம இத்தனை வருஷங்களா சேர்த்து வச்ச நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க அனுபவிச்ச துரோகங்கள், ஹர்ட், இதை என்னால செய்ய முடியுமா, செய்ய முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற செல்ஃப் டவுட், உங்களோட இன்செக்யூரிட்டி, பயம், இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றணும். இதெல்லாம் வெளியேற்றும் போதுதான் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டீங்க, நிறைய துரோகங்கள், நம்பிக்கை வச்சு நிறைய உடைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க இது வரைக்கும் அக்குமுலேட் பண்ணது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸா இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க ஒரு கசப்பான அனுபவங்களே இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தை பார்க்குற விதமும் கசப்பான அனுபவங்களோட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க நிறைய மனிதர்களுக்கு உதவி செய்யற ஒரு பர்சனா இருக்கீங்க. நீங்க கடந்து வந்ததுல யாரோ ஒரு 2 பேர் வந்து உங்களோட உதவியை மிஸ்யூஸ் பண்ணிட்டு உங்களை பிளேம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த உலகத்தை பார்க்கும்போது அந்த துரோகத்தால உங்களுக்கு ஏற்பட்ட வலி மூலமா தான் இந்த உலகத்தை பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு காரணம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் ஏமாத்துவாங்க அப்படின்றது கிடையாது. நீங்க கடந்து வந்த சில மனிதர்கள் உங்களை அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. ஸோ யூ ஸ்டாப் தட் ஹேபிட். ஸோ இங்க என்ன தெரிய வருது, உங்களோட கசப்பான அனுபவங்கள் மூலமா நீங்க இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? நான் இங்க வந்து இந்த உலகம் ரொம்ப அழகானதுன்னு திங்க் பண்ணிக்கோங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல போறது கிடையாது. பட் நோட்டீஸ், நீங்க இந்த வழிகளோட மூலமா தான் இந்த உலகத்தை பாக்குறீங்க அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ள நோட்டீஸ் பண்ணுங்க அப்படின்றத நான் இங்க சொல்ல வரேன். இந்த எமோஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா என்னோட ரியாலிட்டி எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு ஃபேமிலி மெம்பர் மேல நீங்க ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கீங்க, அவங்க பேசினாலே உங்களுக்கு இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு அப்படின்னா, நீங்க எப்போ அவங்க கிட்ட பேசினாலுமே வீடே ஒரு மாதிரி நெகட்டிவ் என்விரான்மெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்னதா ஏதாவது ஒரு கான்ஃபிளிக் வந்தா கூட வீட்டுக்கு வந்தாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு யூ வில் ஃபீல் தட் வீடே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் என்விரான்மெண்டா இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மன்னிச்சுட்டு இவ்வளவு நாள் நீங்க அவங்க மேல வச்சிருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா அவங்க கிட்ட நல்லா பேசுறீங்க, அன்பா பேசுறீங்க, நார்மலா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூ கேன் சி அந்த வீட்டுல இருக்கிற ஸ்பேஸே வந்து பாசிட்டிவ் ஸ்பேஸா, ரொம்ப ஹாப்பி ஸ்பேஸா மாற ஆரம்பிக்கும். சேம் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் நம்மளோட அக்குமுலேட்டட் எமோஷன்ஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வேர்ல்டோட ரியாலிட்டியை கிளியரா பார்க்க ஆரம்பிப்போம். நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்ற கிளாரிட்டி வரணும். அண்ட் இந்த உலகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், இந்த வாழ்க்கை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க செய்ய வேண்டியது, இவ்வளோ நாள் நீங்க சேர்த்து வச்ச இமோஷனல் குப்பைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களோட கண்கள்ல இருந்து இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த உலகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா மாறதை பார்க்க முடியும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு சப்போர்ட்டிவா மாறதை பார்க்க முடியும். Hope you understand. Thank you to all.